வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு பேக் தான் பார்க்க போகிறோம். ஓப்பன் டைப்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு ரவுண்ட் பீடு, 2 பங்கிள் பீடு எடுத்திருக்கேன். இது சின்ன சைஸ் பீடு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபினிஷிங் வரும். செகண்ட் ஒன்னில் இந்த மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட்டில் வந்து லாங் பீட் ஆட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ரவுண்ட் பீடில் க்ராஸ் பண்ணணும். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் 15 கவுண்ட் வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். இப்படி ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். என்ன ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு எடுத்துக்கலாம். கீழே அடியில் ஒன்று இருக்கணும், மேலே இந்த மாதிரி வரணும். இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி வர அளவுக்கு நான் பண்ணிக்கிறேன். நான் டோட்டல் 15 கவுண்ட் எடுத்திருக்கேன். சென்டரில் இருக்க பீடை கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 15th ஒன்று வந்து நான் இந்த மெத்தடில் ஜாயின் பண்ணியிருக்கேன், டர்ன் பண்ணியிருக்கேன். ஒரு லாங் பீட், ஒரு ரவுண்ட் பீடு போட்டு இன்னொரு லாங் பீடில் க்ராஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட் லைன் ஃபாலோ பண்ணால், நான் நெக்ஸ்ட் லைனில் வந்து ஒயிட் கலர் பீட் கூட பிங்க் கலர் எடுக்கிறேன். ஒன்று ஒயிட், ஒன் பிங்க், அந்த மெத்தடில் போனேன். இதில் வந்துட்டு நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இது டேர்னிங் இது ஸ்டெப்பு. ஸோ 2 ரவுண்ட் பீடு வரும். ஃபஸ்ட்டு ஒரு பிங்க்கு, ரெண்டாவது ஒரு லாங் பீடு, அடுத்து வந்து ஒரு பிங்க் பீடில் க்ராஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது செகண்ட் லைன். இப்போ வயரை இந்த லாங் பீடுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அதை லாங் பீடில் ஜாயின் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு லாங் பீடும் ஒரு பிங்க் பீடும் போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு லாங் பீட் போட்டு ஒரு ரவுண்ட் பீடில் க்ராஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் ஸ்டெப்பை வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். தேர்ட் லைனில் வந்து ஒயிட் கலர் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து 5 லைன் மேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு ஒயிட்டு பிங்க்கு, ஒயிட்டு பிங்க்கு, ஒயிட்டுன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சு ஃபினிஷிங் பண்ணுறது அப்படின்னாக்கா இன்னொரு 2 லைன் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஃபோல்டிங் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணுறேன். 5 பீடு கனெக்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 இந்த மாதிரி வரும். மேலே வந்து இப்படி கவர் ஆகும். 1 2 3 4 5. ஸோ இந்த 5 இந்த இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து லாங் பீட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைடு 5 எடுத்துருக்கோம் இல்லையா? 1 2 3 4 5 இங்கிட்டு 5 வந்துருக்கலாம். அதே போல் இந்த சைடு 1 2 3 4 5 5th ஒன்குள்ளார நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு லாங் பீட் ஆட் பண்ணி இந்த மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிருக்கும் நமக்கு. ஒரே ஒரு பீடில் க்ராஸ் பண்ணிக்கலாம். ஒரு லாங் பீட் போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதே போல் இந்த 2 சைடும் ஒயர் போட்டுட்டு ஃபுல்லாகவே இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணேன். நான் இங்கேருந்து ஃபுல்லாக அப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சைடில் அதே போல் இந்த சைடும் நான் எடுத்திருக்கேன். இது வந்து கவர் பண்ணுற மாதிரி வரும். அப்படியே ஹேண்டிலுக்கு வந்து பங்கிள் பீட் இது 2 சைடும் ஆளுக்கு ஒன்று போட்டிருக்கேன். இப்போ அதே பீடை வந்து நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஹேண்டிலுக்கு வந்து பங்கிள் பீட் இது 2 சைடும் ஆளுக்கு ஒன்று போட்டிருக்கேன். இப்போ அதே பீடை வந்து நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதோட ஹேண்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த இதை வந்துட்டு நான் உள்ளே ஃபோல்ட் பண்ணி விட்டுறேன். நான் எப்படி இருக்கும்? இது இங்கே வெளியே வைக்கிறீங்கனாக்கா வெளியே ஒரு நாட் போட்டுட்டு இதை லாக் பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம்.
ஈஸியானது தான். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.